ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே. ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துருக்கிறது ரீம்ஸ் ஆஃப் வாயன். நான் உங்கள் டஸ்கிடா. இன்றைக்கி நம்ம ஜியோ பண்ணாவோட ஃபார் எவர் பட் மீடியட் மர்சி அதோட தேர்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல, சாரிடா. இந்த எபிசோட்ஸை என்னால் ரெக்கார்ட் பண்ணவே முடியல. கண்டினியூஸாக ஏதாவது ஒரு ஒர்க்கில் மாட்டிக்கிறேன். அதனால தான் இவ்வளோ நாள் லேட் ஆகிடுச்சு. இந்த எஃப்எஃப் கண்டிப்பாக எந்த அளவுக்கு போகும்னு எனக்கு தெரியலை. ஆனால் இது உண்மையாகவே நான் ரொம்ப ஆசையாக எழுதின ஒரு எஃப்எஃப். ஸோ இதுக்கான ரெஸ்பான்ஸ் நான் கொஞ்சம் பெருசாக எதிர்பார்க்குறேன். சரி, ஓகேடா. நான் இதுக்கு மேலே பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. லாஸ்ட் எபிசோட் நான் எங்கே முடிச்சனோ அங்கேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். சொல்லுச்சியோ, எதுக்குடா இப்படி பண்ண? என்னோட லைஃபையே ஸ்பாயில் பண்ணியிருக்கேன். என்னை நம்பி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க. இப்படி என் ஃப்ரெண்டோட லைஃபையே அழிச்சிட்டியே ஜியோ. எல்லாத்தையும் பண்ணிட்டேன். இப்போ எதுக்கு இப்படி பேசாம ஜடம் மாதிரி நிற்கிற? ஏதாவது வாயை திறந்து பேசு ஜியோ. இப்படி நீ மண்ண மாதிரி அமைதியாக இருந்தேன்னா நடந்தது எதுவும் மாற போகிறதில்ல. எதுக்குடா அந்த மாதிரி பண்ண? ஏதாவது சொல்லு ஜியோ. பிரியா, என்னை மன்னிச்சிரு. எனக்கு வாயினு பிடிச்சிருக்கு. அதனால தான் அவள் கழுத்தில் நான் தாலி கட்டினேன். என்னை மன்னிச்சிரு பிரியா. அவங்க எல்லார்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கு வாயின் பிடிச்சிருக்கு. நான் வாயினோட வாழணும்னு ஆசைப்படுறேன். நான் பண்ணது தப்பு தான். அவளுக்கு தெரியாமல் இப்படி ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவளுக்கு நான் தாலி கட்டினது தப்பு தான். ஆனால் எனக்கு அவளை பார்த்த உடனே பிடிச்சிருக்கு. என்னால் அவளை விட்டுட்டு வேற ஒரு லைஃப்பை பற்றி இதுக்கு மேலே யோசிச்சு பார்க்க முடியும்னு எனக்கு தோணலை. பிடிச்சிருக்கா ஜியோ? பாயோ மேன், என்ன நினச்சிருக்கேன் உன் மனசில்? ஒரு பொண்ணை பார்த்த உடனே அது எப்படி ஜோ? நீ நீ வாயினை இப்போதான் பார்த்த, அதுக்குள்ள அவளை பிடிச்சிருக்கு. அவள் இல்லாமல் வாழ முடியல. அதனாலதான் தாலி கட்டினேன்னு சொல்கிறேன். சைல்டிஷாக இருக்கு ஜியோ. இது ஒரு காரணம்னு என் ஃப்ரெண்டு கழுத்தில் தாலி கட்டியிருக்கேன். அவள் லைஃப் இப்போ கேள்விக்குறியாக நிற்குது. ஓ சந்தோஷத்துக்காக என் வாயினோட லைஃபையே அழைச்சிட்டு ஜியோ. நீ பண்ண இந்த விஷயம் அவளை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தோன்னு ஏன் ஜியோ பண்ணாலும் புரிஞ்சுக்க முடியல. உனக்கு ஒரு நிமிஷத்துல காதல் வந்துருச்சுங்கிற. ஆனா வாயனும் ஆரம்பம் பல நாளாக தங்களுக்கு கல்யாணம் ஆக போதுன்னு நினச்சி எந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தாங்கன்னு எனக்கு தெரியுமா? அவங்க இந்த நாளுக்காக எவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தாங்கன்னு தெரியுமா? இப்படி அவங்க ரெண்டு பேரோட கனவையை நுரைக்கிருக்க ஜியோ. நீ இவ்வளவும் பண்ணிட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்க. உனக்கு எப்படி ஜியோ மனசு வருது? உன்னை நான் இங்கே கூட்டிகிட்டு வந்ததே பெரிய தப்பு. உன்னை கூட்டிகிட்டு வந்து என் ஃப்ரெண்டோட லைஃப்பை நானே அழிச்சிட்டேன். எனக்கு ஏன்டா உனக்கு கூட்டிகிட்டு வந்தோன்னு நான் ரெக்ரெட் பண்ணுறேன் ஜியோ. ஏன்டா இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? நான் அவகிட்ட என்னன்னு சொல்லுவேன்? ஏன் இப்படி பண்ண? எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க. இவனை இங்கே கூட்டிட்டு வந்து நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்படி நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா இவனை நான் கூட்டிட்டு இங்கே வந்திருக்கவே மாட்டேன். என்னதான் பிரியா, நீ என்ன தப்பு பண்ண? தப்பு பண்ணது உன் அண்ணன். இதுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? நீயே அழுகிற. எல்லாரும் என் மேலதான் தப்பு. இவன் இங்கே கூட்டிட்டு வந்து நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இவனை நான் இங்கே கூட்டிட்டு வராமல் இருந்தேன்னா உங்களுக்கு எனக்கும்
நல்லபடியாக கல்யாணம் நடந்திருக்கும். ஆனால் இவன் அதை நாசம் பண்ணிட்டான். என்னை மன்னிச்சிருங்க ஆரம். பிரியா, இதில் உன் மேலே எந்த தப்பும் இல்லை பிரியா. ஆயமோடு ஜெயம், ஒரு வார்த்தை கூட நீ பேசாத. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்ட. இப்போ நல்லவ மாதிரி பேசினா நடந்தது என்ன மாறுமா? வயன், வயன் என்ன மன்னிச்சிரு வயன், என்ன மன்னிச்சிரு வயன். இவனை நான் இங்கே கூட்டிகிட்டு வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன் வயன், என்னை மன்னிச்சிரு. இவன் இப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியாதுடி, என்னை மன்னிச்சிரு. I'm sorry வயன். பிரியா, நீ என்ன பண்ணுவ? உன் அண்ணன் பண்ண தப்புக்கு நீ என்ன மன்னிப்பு கேட்குற? வயன், அங்கே நில்லு, என்கிட்ட வராது. எதுக்குடா இப்படி பண்ண? என் ஃப்ரெண்டோட அண்ணன் ஒரு மரியாதை இருக்கு. ஆனால் பார்த்த ஒரே நொடியில் ஒரே நாளில் என் லைஃபையே நாசம் பண்ணிட்டல. வயன் என்ன புரிஞ்சுக்கோ, என்ன புரிஞ்சுக்க சொல்ற? என்ன புரிஞ்சுக்க சொல்ற? உனக்கு என்ன என் லைஃப் விளையாட்டா தெரியுதா? வயன், அது மூடுன்னு சொன்ன. வயன், நீங்க அங்கேயே நில்லுங்க. அங்கேயே நில்லுங்க. இது இது எனக்கும் இவனுக்குமான பிரச்சனை. நீங்க யாரும் இங்க இருக்க வேண்டாம். எல்லாரும் இங்க இருந்து போங்க. வயன், என்ன பேசிட்டு இருக்க? மா ப்ளீஸ், வேண்டாம், எதுவும் பேசாதீங்க. வயன், என்ன மன்னிச்சிரு. நான் இங்கேருந்து போயிடுறேன் வயன். ஜியோ, மரியாதையா இங்கேருந்து வா, இங்கேருந்து போகலாம். நீ பண்ணதெல்லாம் போதும். இதுக்கு மேலேயும் நீ இங்கே நின்று அவளை கஷ்டப்படுத்தாத. நீ கிளம்பு. பிரியா, நில்லு. எங்க போற? என்ன மன்னிச்சிரடி. என்னால தான் இந்த எல்லா குழப்பமும் நடந்துச்சு. என்னால தான் இவன் இங்கே வந்தான். இவன் இங்கே வந்ததுனால தான் அவன் லைஃபே நாசமாயிடுச்சு. என்னை மன்னிச்சிரடி. நான் இதுக்கு மேலே இங்கே இருந்தேன்னா கண்டிப்பாக அது உன் வாழ்க்கையை பெருசாக பாதிச்சிடும். நானே என் ஃப்ரெண்டோட லைஃப் ஸ்பாயில் ஆகிறத பார்த்துட்டு இருக்க முடியாது. நீ என்ன பண்ணாலும் எனக்கு அது ஓகே தான். இவன் இதுக்கு மேலே இங்கே இருக்கிறதுக்கு நானும் பண்ண மாட்டேன். இவனை கூட்டிகிட்டு நான் இங்கேருந்து கிளம்பிடுறேன். நீ என்ன முடிவு எடுத்தாலும் சரி, அதில் நான் எந்த ஒரு இடத்துலையும் ஒன்று தப்பாக நினைக்க மாட்டேன் வயன். ஜியோ, இதுக்கு மேலே நீங்கள் ஒரு நிமிஷம் கூட நிற்கக்கூடாது. கிளம்பு வயன். என்னால் முடியாது. முடியாதா? ஜியோ, ஒன்னு கூட பார்க்க மாட்டேன், உறைஞ்சிருவேன். ஒரு பொண்ணோட லைஃபுக்கு எடுத்துட்டு இப்படி எங்கேயும் போக மாட்டேன்னு ஸ்டப்பா நான் நிற்காத ஜியோ. பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிட்டு என்னமோ ஏதாவது நான் சொல்லிடுவேன். மரியாதையும் எங்கேருந்து கிளம்பு. பிரியா, அங்கேயே நில்லு. நீ சொன்ன மாதிரி உன் மேலே எந்த தப்பும் இல்லை பிரியா. தப்பு பண்ணது உன் அண்ணன். என் விருப்பமே இல்லாமல் என் கழுத்தில் தாலி கட்டி என் கல்யாணத்தை நாசமாக்குனது உன் அண்ணன். அவன் பண்ண தப்புக்கு அவன் நான் பொறுப்பேற்றுக்கணும். என்ன சொல்கிற வயன்? நீ என்ன சொன்னாலும் நான் ஒன்று செய்ய வைக்கிறேன். சொல்லு வயன். உன் அண்ணன் தானே என்ன கல்யாணம் பண்ணா. இதுக்கப்புறம் இந்த லைஃப் உன் அண்ணன் கூட தான் நான் வாழணும். வயன், என்ன பேசுற? ஆரம் ப்ளீஸ்,
தயவு செஞ்சு இதில் நீங்கள் தலையிடாதீங்க. வயன், என்ன பேசுகிற வயன்? நீ 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 ஆழ்வ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட வயன். அவர் தான் உனக்கு உனக்கு பிடிச்சிருந்தது. என் அண்ணன் ஏதோ புத்தி இல்லாமல் இந்த தப்பு பண்ணிட்டான். அவன் பண்ண தப்புக்காக உன் லைஃப்பை நீ எதுக்கு வயன் சாக்ரிஃபைஸ் பண்ணணும்? இல்லை பிரியா, இல்லை வயன், இது சரியில்லை. தாலி கட்டிட்டாங்கிறதுக்காக பிடிக்காத ஒருத்தனோட என் ஃப்ரெண்டு வாடுறத நான் ஒரு காலமும் அனுமதிக்க மாட்டேன். இவன் பண்ண தப்புக்கு உனக்கு ஏன் நான் தண்டனை கொடுக்கணும்? இதுக்கு நானும் பண்ண மாட்டேன் வயன். பிரியா, இங்க பாரு, இதுதான் என்னோட முடிவு. அண்ணன் கூட எனக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல என்னால இன்னொரு லைஃப்குள்ள போக முடியாது. வயன், பைத்தியம் மாதிரி பேசாத வயன். இவன் பண்ண தப்புக்கு நீ எதுக்கடி உனக்கு ஆரம்பக்கு தண்டனை கொடுக்குற? ஆரம் என்னடி தப்பு பண்ணாரு? இந்த முடிவு சரியில்லை வயன். ஜியோ பண்ணது தப்புதான். ஆனா அதுக்காக நீ உன் லைஃப இப்படி நாசு பண்ணிக்காத வயன். உனக்கு பிடிக்காத ஒருத்தனோடு உன்னால இப்படி வாழ முடியும்? அதுவும் ஒரு கல்யாணத்தை நிறுத்தி உனக்கு விருப்பம் இல்லாம உனக்கு கல்யாணம் பண்ணியிருக்கான். இது நீ முதல்ல கல்யாணமாவே ஏத்துக்க கூடாது. இல்ல பிரியா, இதுதான் நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்துருச்சு. இதுக்கப்புறம் என்னால கண்டிப்பா நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால தானே என்னை கல்யாணம் பண்ணதான் உன் அண்ணன் சொல்றாரு. எனக்கு கல்யாணம் உன் அண்ணன் கூட தான் ஆகணும்னு இருந்துச்சு. அது நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே என் லைஃப்பில் என்ன நடக்குதோ அது அப்படியே நடக்கட்டும். ஆனால் இதுக்கு மேலே என்னால் கண்டிப்பாக ஆரம்ப கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு. வயனவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஆரம் நீங்கள் இருங்க, நான் பேசுகிறேன். வயல், ஏன் நீ இந்த மாதிரி பேசுகிற? உன் லைஃப்பை நீ ஏன் நாசம் பண்ணிட்டு இருக்க வயன்? போதும், நீ இந்த அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு இது பெரிய விஷயம் இல்லை வயன். ஜியோ பண்ணது பெரிய தப்பு. அவன் உனக்கு விருப்பமே இல்லாமல் தாலி கட்டினான். அது எந்த ஒரு காலத்துலையும் கல்யாணம் ஆகாது. நீ இதுக்காக ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு லைஃப்குள்ளே நீ போகிறத நான் எப்போவுமே அலோவ் பண்ண மாட்டேன். எனக்கு உன் சந்தோஷம் தான் வயன் முக்கியம். தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான முடிவை நீ எடுக்காத வயன். பிரியா, இதுதான் என்னோட முடிவு. இதில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன். இதுக்கு மேலே என் லைஃப்பில் ஆரம் கிடையாது. வயன், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா வயன்? ஏன்டி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? மா, இங்க பாருங்க, நான் முடிவு எடுத்துட்டேன். அவ்வளோதான் வயன், என்னை மன்னிச்சிரு வயன். நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். ஆனால் எனக்கு எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. நான் உன்னை முன்னாடியே பார்த்துருந்தா உனக்கு ஷப்போஸ் பண்ணி மறுபடி நான் உனக்கு கல்யாணம் பண்ணியிருந்திருப்பேனோ என்னமோ. எனக்கு சடனாக உன்னை பார்த்ததும் என்ன பண்ணுறது என்ன பேசுறது எதுவுமே புரியல வாயன். அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிருவாயன் அப்படின்னு ஜியோப் சொல்கிறாரு. பட் வயன் எதுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணலை. ஆனால் பிரியா ஸ்டபர்னாக இருக்கா. இங்கே பாரு வயன், இந்த முடிவு உனக்கு வேண்டாண்டி. நான் சொல்கிறத கேளு. இது இது மறந்துடு வயன். நானே இதை என்ன பண்ணணும்னு பார்க்குறேன். நீ ஆரம்ப கல்யாணம் பண்ணிக்கோ வயன். உன் லைஃப் நல்லா இருக்கணும்டி. நீ ஏன்னே இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க? வேண்டாம் வயன், உன் லைஃப்பை நீயே கெடுத்துக்கிற. இந்த கில்ட் காலம் ஃபுல்லாக எனக்கு இருக்கும் வயன். ப்ளீஸ் வயன், தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுடி. இங்கே பாரு பிரியா, நான் டெசிஷன் எடுத்துட்டேன். இதுதான் ஃபைனல். உன் அண்ணன் என்னை கல்யாணம் பண்ணால. இனி நான் உன் அண்ணன் கூட தான் வாழணும். இதுதான் என்னோட முடிவு. அப்போ இதுதான் உன்னோட முடிவா வயன்?
ஆமாம், இதுதான் என்னோட முடிவு. என்னோட லைஃப்பில் இனி ஹஸ்பண்ட்னா அது ஜியோ மட்டும்தான். என்னை மன்னிச்சிடுங்க ஆரம். ஐம் சாரி. ஸோ இதோடு நான் இந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன். இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க. டடா, பாய்.